சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவநாயர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திரை ஞான வேள்வியில் நாம் 9ஆம் தந்திரத்தில் பொற்பதி கூத்து என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த பொற்பதி கூத்து என்பது திருத்தலங்களிலே உருவத்தோடு கூடிய அந்த திருக்கூத்தை தரிசிக்கின்ற முறையும் அதனால் பெறுகின்ற அந்த பயனையும் கூறுவாராயினார். சொரூப நிலையிலே திருக்கூத்து நிகழ்த்துவதும் அது சிவானந்த கூத்து. அதில் அந்த சிவானந்த கூத்தை சொரூப நிலையிலே செய்தவர் இப்பொழுது உருவ நிலையில் அதை செய்கிறார். அருவ நிலையில் அதிசூட்சமாக செய்கிற சுழுமுனா நாடியிலே நின்று செய்கின்ற அசபா நடனத்தை, அந்த திருக்கூத்தை அவர் சொல்லிய பிறகு உருவ நிலைகளிலே பதிகளிலே நின்று, பொற்பதி என்று சொன்னால் அழகுமிக்க பதிகளிலே அந்த 5 அம்பலங்கள், அதை முக்கியமாக அந்த 5 அம்பலங்கள், அது ரத்ன சபை, பொற்சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை என்று சொல்லக்கூடிய 5 சபைகளிலே அவர் திருக்கூத்து புரிவதை இதில் எடுத்துக்காட்டி, அந்த திருக்கூத்து என்று சொல்லுகிற அந்த நிலையில் அதனுடைய ஒரு இன்றியமையாத ஒரு சிறப்பினை எடுத்து பேசுகிறார். இந்த பொற்பதி கூத்து என்று சொல்லுகிற இதிலே அந்த பதிகளிலே உருவத்திலே செய்யப்படுகின்ற திருக்கூத்தாக அந்த கூத்தை கண்டு அருளாளர்களெல்லாம் எவ்வாறு அவர்கள் அந்த ஆனந்த நிலை அடைந்தார்கள் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நம்ம திருத்தொண்டர் புராணத்திலேயே பார்த்தோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான், இவர்களெல்லாம் சென்று அந்த தரிசித்த அந்த உயர்ந்த நிலை இப்போ நமக்கு திருத்தொண்டர் புராணத்தில் தெரிகிற இந்த இதை முன்பாகவே அவர் திருமூல தேவநாயனார் இதற்கு முன்பாகவே அவர் அதை அவர்களுடைய அந்த அனுபவங்களை அதில் வடித்து காட்டியிருக்கிறார். நமக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கிறது. திருமூல தேவநாயனார் காலத்தாலே மிக பழமையான அந்த நிலையில் இருந்தவர். அது சைவ சித்தாந்த சைவ சாத்திரங்களினுடைய அந்த தொன்மையை, உண்மையை, சிறப்பை காட்டியதுனால நமக்கு ஒரு தனி பெருமை. இந்த நூல் எந்த நூலையும் சாராமல் தமிழிலே தோன்றிய மூல நூல் முதல் நூலாக இருக்கிறது.
அப்போ நம்முடைய கடவுள் வழிபாட்டினுடைய அந்த திட்பம் நமக்கு புரிகிறது. இந்த திருக்கூத்து என்று சொல்லக்கூடியதை நம்ம அன்றைக்கே பார்த்தோம். நடராஜர் மாகேஸ்வர மூர்த்தங்களிலே ஒன்று என்பதை காட்டிலும் சதாசிவரே அந்த திருக்கூத்து புரிகின்றவராக. ஏன்னா சதாசிவருக்கு இருக்கக்கூடிய அந்த 5 தொழில், அவருக்கு 5 முகங்களாக அது சொல்லப்படும். சதாசிவருக்கு மட்டும்தான் 5 முகங்கள் சொல்லுவாங்க. 5 தொழில்கள் புரிவதற்கு 5 முகங்கள் கொண்ட அந்த நிலையில இந்த 5 தொழில்கள் புரிகின்ற ஒரு உருவ கூத்து அது நடராஜராக காட்டப்படுகிறது. எனவே இந்த மூர்த்தங்களிலே மிக உயர்ந்த மூர்த்தமாக நடராஜருடைய திருமேனி கருதப்படுகிறது. ஆகையினாலே இந்த இப்போ அருவுருவத் திருமேனியிலே, சதாசிவ திருமேனியிலே அதை கண்டு அங்கே தன்னுடைய அந்த பக்தி பெருக்கை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களுக்கிடையே நடராசரை அவர்கள் கண்டு தங்களுடைய பக்தி பெருக்கை பெருக்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். உருவத்திருமேனியாக இருப்பதனாலே அவர்கள் ஒன்றி நின்று அந்த அனுபவத்தை பெறுகிறார்கள். அப்பர் சுவாமி ஒன்றியிருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழுமீன்கள் சிற்றம்பலத்துள் நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்ற அந்த என்று வந்தாய் அப்படின்னு கேட்டாராம். ஏன் அவ்வளோ லேட்டுன்னு அர்த்தம் இருக்கு. என்று வந்தாய் அப்படின்னா என்னைக்குப்பா வந்த அப்படின்னு கேட்டால் ஏத்த நாள் வரல அப்படிங்கிற பொருள். சாமியை மட்டும்தான் அப்படி கேட்டார், மற்றவங்க அந்த உணர்வு அப்படி சொல்லலை. அப்பர் சாமி மட்டும்தான் சொன்னார், என்னை பார்த்த உடனே என்று வந்தாய் என்று கேட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். இது என்ன உணர்வு என்று சொன்னால், அப்பர் சொல்கிறாரு, நான் தாமதமாக வந்தேன். என்னுடைய வயதுக்கு இப்போ ஞானசம்பந்தர் 4-5 வயசுலேயே போய் பார்த்தார். சுந்தரர் 14-15 வயசுலேயே போய் பார்த்தார். மணிவாசகர் 35-40 வயசில் போயிட்டார். ரொம்ப தாமதமாக போனது அப்பர் சுவாமி தான். அப்பர் சுவாமி போகும்போது, தில்லைக்கு போகும்போது அவருக்கு வயசு 75-76 வயசு ஆயிடுச்சு. நான் என்னைக்கு அப்படின்னு என்ன இப்போ வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி என்று வந்தாய் என்று எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னு கேட்டார். வந்துட்டேன்னா இல்லையா அன்றைக்காவது சாமி அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த இப்போ இந்த 4 வரையும் சொல்லுகிற பொழுது நடராஜர்கிட்ட அவர்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் அதை எப்படி திருமூலர் அப்போவே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதான் ஒரு வாய்ப்பு. இன்னும் யோசிக்கிற பொழுதே நமக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், தெய்வச்சேக்கிழார் இந்த பொற்பதி கூத்து முதலான இந்த அனுபவங்களை எல்லாம் அவர் எப்போவுமே சாமி தேவாரத்தை முழுமையாக படித்து, திருவாசகத்தை முழுமையாக படித்து, அவர் மணிவாசகரை பற்றி குறிப்பிடலையே தவிர பல இடங்களில் திருவாசகத்தினுடைய கருத்துக்களை அப்படியே வச்சிருக்கார், அப்படியே வச்சிருப்பார். அதனால் நம்பியாண்டார் நம்பியே திருவாசகத்தை பற்றி எழுதும்போது சேக்கிழாருக்கு என்ன சொல்கிறேன் இல்லையா? சரி, இப்போ அந்த மாதிரியான இந்த மூவர் முதலிகள் எப்படி சிதம்பரத்திலே எவ்வாறு அனுபவம் பெற்றார்கள் அப்படிங்கிறத அது திருமந்திரத்தினுடைய அடிப்படையிலே செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நமக்கு யூகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு எழுதியிருக்கார். சரி, இப்போ இந்த நடராஜர் திருமேனி, இந்த நடராஜ பெருமானுடைய திருமேனியை காணுகிற பொழுது, தரிசிக்கிற பொழுது ஏற்படுகின்ற மெய் உணர்வுகள் அதை சொல்கிறார். அந்த உணர்வு பெருகுதல் எப்படி, அது எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பாட்டு எழுதுகிறார். ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டும் எழுதுகிறார். 2 பாட்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியுடைய பாட்டாக. அது மெய்ப்பாடுகளை குறிப்பதாகவே இருக்கு. இந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறார். அந்த ஃபீல், அந்த
பெருமானை, கூத்தப்பெருமானை, திருக்கூத்து ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமானை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த ஒரு உணர்வு பெருகுதல் வேண்டும். அவர்களுக்கு அந்த மாதிரி உணர்வு பெருகி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த 2 பாட்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். ரெண்டுமே அந்த மெய்ப்பாடுகளை பற்றி சொல்றார். விம்மும் வெறுமும் விம்மும் வெறுவும் விழும் எழும் மெய் சோறும் தம்மையும் தாம் அறியார்கள் சதுர்கெடும் செம்மை சிறந்த திரு அம்பலக்கூத்துள் அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கட்கே. இந்த தூக்கிய திருவடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குஞ்சித பாதம், அதை பற்றி தான் சொன்னார் நேற்று கூட. அந்த தூக்கிய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி கருணையின் வடிவம், அருளும் ஆனந்தமும் இணைந்த நிலை. அதை பற்றியவரை அது நிச்சயமாக மேலேற்றிவிடும். அதை சுந்தரரும் சொல்லுகிறார். மடித்தாடும் அடிமைக்கண் நன்றியே. அந்த திருவடியை சொல்லுகிற பொழுது மடித்து ஆடும் அப்படின்னு சொல்றார். ஆடுகின்ற திருவடி அதுல மடித்து அப்படின்னார். மடித்து என்று சொன்னால் அந்த திருவடி ஆனந்த திருவடியாக அது குஞ்சிதமாக வளைந்து இருக்கிறது. மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழுநாள் எல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். மடித்து ஆடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழுநாளெல்லாம். வாழ்கின்ற நாட்களிலெல்லாம் அந்த மடித்து ஆடுகின்ற அந்த திருவடியில் அல்லவா உன்னுடைய நினைப்பு, உன்னுடைய கவனம், உன்னுடைய பற்று எல்லாம் அங்கேயே இருக்க வேண்டும் என்று அதனை குறிப்பிடுகின்றார். அந்த திருவடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அப்படி இருந்து அது பார்த்தாலே அந்த திருவடி எப்படின்னா அது ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும். அது ஹூக்கு மாதிரி கொக்கியும் போட்டு அப்படி தூக்குற மாதிரி அது அப்படிதான் இருக்கும். இப்படி இருந்தால் நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி இருந்தால் இப்படி காலை இப்படி நம்ம ஒரு கால் இப்படி நீட்டி இருந்தால் இப்படி பிடிக்கணும். இப்போ அப்படி இல்லை, இது இப்படி ஹூக்கு மாதிரி இருக்கு, ஒரே கோர்வையாக கோத்துற மாதிரி இருக்கு. அது தில்லை நடராஜருடைய அந்த திருவடி ரொம்ப சிறப்பு. அதைத்தான் மடித்து ஆடும் அப்படிங்கிறார். அதை மடித்து ஆடும்னா ஒரே ஹூக்கா அப்படி ஒரு தூக்குற மாதிரி. இந்த கிணத்துல எல்லாம் விழுந்துருச்சுன்னா கம்பி அப்படி வளைச்சி விட்டு யூ மாதிரி நேர இருக்க கம்பியை அந்த எண்டில் அப்படி யூ மாதிரி வளைச்சிருப்பான். அதை அப்படி உள்ளே விட்டு அப்படி தூக்குனா தான் அதில் போய் அது மாட்டும். அது மாதிரி இப்படி வச்சு அதை மாட்டுற மாதிரி உயிரை அப்படி மாட்டி அப்படி தூக்குறது, அந்த மாதிரி வச்சிருக்கலாம். அதை சொல்றார் மடித்து ஆடும்னார். மடித்து ஆடும், தூக்குறதுக்கு வாய்ப்பாக வச்சிருக்காரு அப்படிங்கிற. அது என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பு என்னன்னா நம்ம கிட்டக்க போனாலே தூக்கிறது போகணும், அதுதான் ஒரே விஷயம். அதனால தான் அப்பர் சாமி சொல்லுகிற பொழுது வழுவாது இருக்க நீ செய், நான் வழுக்குவேன் எப்பவுமே, நீ வழுக்காமல் பிடிச்சிக்க என்று சொல்லுகிறார். இந்த 3வது வரியிலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த பாட்டை. செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள், செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள் அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கட்கே. அந்த திருவடியின் மேலே அன்பு வைக்க வேண்டும். தூக்கிய திருவடி குஞ்சித பாதம். அதனால தான் பேரே வைப்பாங்க, குஞ்சித பாதம்னு பேர் வைப்பாங்க. வெறும் இந்த வளைந்த பாகத்துக்கு தான் குஞ்சித பாதம்னு பேர். இந்த வளைந்து இருக்கு பாருங்க, அது குஞ்சிதம்னா வளைதல்னு அர்த்தம். அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கள். அந்த பாதத்திலேயே பற்றுதலும் அன்பையும் பெரிதாக வைப்பார்களாம். இந்த திருப்பாதம்
இந்த பாதம் எப்போ கிடைக்கும், அது எப்போ பற்றி கொள்ளலாம், அது எப்போ நம்ம விடுவிக்கும் என்று அந்த பாதத்தையே பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களாம். இப்போ எல்லாரும் விழுந்து இருக்கிறோம், அவங்க தூக்கி விடுறதுக்காக ஒரு கம்பி இறங்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எப்போ வரும், அதை எப்போ பற்றி கொள்ளலாம், மேலே தூக்குவோம் நமக்கு, அப்படி தானே பார்ப்பாங்க. அது மாதிரியே பார்க்கணுமா, அதை அன்பு வைப்பார்கள்கேனார். அன்பு அந்த திருவடியின் மேலே, அந்த குஞ்சித பாதத்தின் மேலே மலர் போன்றும் அழகுமிக்கதும் பொன் போன்றதுமான அந்த திருப்பாதத்திலே அன்பு வைப்பார்கள். எதுல? அம்பலக்கூத்துள் அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கட்கே. அதுதான் என்ன தருகிறது என்று சொன்னால், அது அருளையும் ஆனந்தத்தையும் தருகின்ற அந்த நிலை. செம்மை சிறந்த திரு அம்பலக்கூத்து என்று சொன்னார். செம்மை சிறந்த என்று சொன்னார். அங்கு வரவர்களுக்கு ஏதாவது பேதம் இருக்கா, தகுதி பார்ப்பார்களா? இன்னார் உயர்குடி, இன்னார் தாழ்ந்த குடி, இன்னார் நிரம்ப கற்றவர், இன்னார் கற்காதவர், இன்னார் சிறப்புடைய செல்வந்தர், இதெல்லாம் பார்ப்பார்களா? இல்லை, அப்படி கிடையாது. அங்கே இன்னார் அன்புடையாரா இல்லையா, அது மட்டும்தான் அங்கே பார்க்கப்படும். அதனால தான் அன்பை மட்டுமே பார்க்கிற இடம் என்பதனாலே செம்மை சிறந்தனர். அன்பு மட்டும்தான் அங்கே செல்லுடைய, வேற மித்த குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லிட்டு அங்கே கிட்டக்க நெருங்க முடியாது. மித்த எதுவுமே எந்த தகுதியையும் சொல்லிக்கொண்டு அங்கே கிட்டக்க நெருங்க முடியாது. எந்த தகுதிக்கும் அங்கே இடம் இல்லை. ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு வைப்பார்கட்கேனார். செம்மை சிறந்த திரு அம்பலக்கூத்துள். நீ கவலைப்பட வேண்டாம், நீ அன்பு மட்டும் வைத்தால் போதும். அந்த அன்பு என்ற நேர்மைக்கு அது சிறந்த திரு கூத்தாக உள்ளது. செம்மை சிறந்த திரு அம்பலக்கூத்துள் அம்மலர் பொற்பாதத்து. அப்பாதத்து மலர் பொற் அப்பாதத்து. அப்பாதம்னு அகரம் எதை சுட்டுகிறது? தூக்கிய திருவடியை குறிக்கிறது. ஆன்னு போட்டது அந்த பாதம் அப்படின்னு சொன்னால் தூக்கிய திருவடி. அது நடராஜருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருவடியாக அது விளங்குகிறது. அதனால தான் மணிவாசக பெருமானும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. தினைத்தனை பூவினில் உள்ளதோர் தேனை உண்ணாதே. தினைத்தனை உள்ளதோர் பூவில் தேன் உண்ணாதே. நினைத்தொரும் காண் தொரும் பேசும் தொரும் எப்போதும். நினைத்தொரும் காண் தொரும் பேசும் தொரும் எப்போதும். அனைத்தெலும்பும் உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும். நினைத்தொரும் காண் தொரும் பேசும் தொரும் எப்போதும். நினைத்தா போதும், கண்டாலும் போதும், பேசினாலும் போதும். எப்பவுமே எப்ப நினைச்சாலும், எப்ப கண்டாலும், எப்ப பேசினாலும், இந்த நேரம் இல்லை, எந்த நேரத்தில் நினைச்சாலும். அனைத்து எலும்பும் உள்நெக, எல்லா எலும்புகளும் நெகிழ்ந்து போகிற மாதிரி, கரைந்து போவது போல ஒரு ஆனந்த தேனை சொரிகிறது. நிற்க ஒரு இடமில்லாமல் அத்தனை எலும்பு உள்நெகன்னா உருவம் கட்டுக்கொலைய. எலும்புகளெல்லாம் நெக்கு விடுகிறது என்று சொன்னால் உருவமானது அழிய.
அனைத்தெலும்பு உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே, குனிப்புடையான கூத்தப்பெருமானுக்கே சென்று ஊதாயி கோத்தும்பி. இதைத்தான் திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கட்கே செம்மையை சிறந்த அம்பலக்கூத்துள் அன்பு வைப்பார்க்கே. அம்பலக்கூத்துள், அம்பலத்திலே கூத்தனிடம், அம்பலக்கூத்து என்று சொன்னால் அம்பலக்கூத்தனிடம். அம்மலர் பொற்பாதத்து, அந்த தூக்கிய திருவடியில அன்பு வைப்பார்கட்கே மெய் விம்மும் மெய் வெறுவும் விழும் எழும் சோறும் தம்மையும் தாம் அறியார்கள் சதிர்கெடும். யாருக்கு? அன்பு வைப்பார்கட்கே. அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கட்கே மெய் விம்மும். அந்த மெய் சோறு, அந்த மெய்யை எடுத்து முதல்ல போட்டு மெய் விம்மும் வெறுவும். மெய்யானது விம்மிதம் அடையும். உடம்பே ஒரு விம்மித பெருக்கில் அதை கண்ட மகிழ்ச்சியில் அந்த அன்பு வைத்து அந்த திருவடியை பார்த்த உடனே அன்புக்கு மட்டுமே விளக்கமாகிற அந்த திருவடி. அன்பு இல்லாதவர்களுக்கு வெறும் அது கால் மாதிரி தான் தெரியும், ஒரு ஒரு சிலை போலத்தான் தெரியும். ஆனால் அன்பு வைப்பவர்களுக்கோ அது இந்த மெய்ப்பாடுகளை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த பொற்பாதத்தை, இந்த பாதம் அல்லவா நம்மை உய்விக்க போகிறது, இதனை பற்றுவதற்கு நமக்கு தந்திருக்கிற பெருமான் இவன். எனவே இதனை காட்டுகின்றான். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆதரவு, நீ பற்றிக்கொள், நான் உன்னை உயர்த்துவேன் என்ற உறுதிமொழி தருகின்ற பாங்கிலே அது அங்கே நின்று தன் இரு கரங்களையும் ஒன்றை அதனை நோக்கி காட்டியும் மற்றொன்று இதிலே நில் என்று, இதிலேயே உறுதியாக நில், இதனை தாண்டி போகாதே, இதிலே உறுதியாக நில் என்று கூறுகிறது. இப்படின்னு சொன்னா நில். இன்னைக்கும் டிராபிக் எப்படிதான் கட்டுறாரு, நில் அப்படின்னு. இது நில் அபயஸ்தம்னு சொல்றோம். அந்த அபயஸ்தங்கிறதுக்கு அது அதுக்கு தனி பொருள். இங்கே அதை கூட்டாக பார்க்கிற பொழுது அந்த குஞ்சித பாதமும் அந்த வீசிய திருக்கரமும் அந்த அபயகஸ்தமாக இருக்கக்கூடிய திருக்கரம், இது மூணும் சேர்ந்து தான் ஆனந்த நிலை. இதிலேயே நில், நிலைத்து நில் என்று சொல்லுகிறது. ஆகையினாலே அந்த ஒரு நிலையில மெய் விம்மிதம் அடையுமா. ஆஹா, நமக்கு கிட்டி விட்டது, நமக்கு அதனை காட்டிவிட்டார், நமக்கு நம்பிக்கையை தந்து விட்டார் என்று மெய் விம்மும். அப்படி அந்த அந்த விம்முவதற்கு, விம்முதல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அழுகையினால தான் விம்முதல் வரும். விம்மி விம்மி அழுதார் அப்படின்னு சொல்லுகிறார். விம்முதல் அப்படிங்கிறது உணர்வு பெருக்கினாலே உடல் விம்மி, அந்த அழுகையினாலே உடல் விம்மும். வெறுவும், ஐயோ இது மறைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ தெரிகிறது, இப்போ பற்றி கொள்வதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறது, பற்றி கொள்ளாவிட்டால் சற்று ஏமாந்தோம்னா இது மறைந்து விட்டால் என்ன பண்ணுறது. ஆகையினால வெறுவும் அஞ்சும். எதற்கு? இதனை விட்டு விடுவோமோ, நழுவ விட்டு விடுவோமோ என்று வெறுவும். விழும், அதில் நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன், இனி உங்களை தவிர எனக்கு அடைக்கலம் கிடையாது, தேவரீர் எம்மை மற்ற தகுதிகள் பாராது என்னுடைய நிர்கதியை மட்டுமே கருதி, என்னுடைய இயலாமையை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு, எனக்கு இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையையே தேவரீர் பார்த்து என்னுடைய அன்பையும் பெரிதுபடுத்தி கொண்டு எம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சரணாகதிக்கு அடையாளமாக விழும். விழுந்த நிலையிலேயே
ஆகா இந்த தூக்கிய திருவடி இன்னும் இருக்கிறதா, அது மறைந்து போயிற்றா, அது அங்கே இருக்க வேண்டுமே, எம்மையை காக்கிறவரே அங்கே இருக்க வேண்டுமே என்பதற்காக திரும்பவும் அதை தரிசிப்பதற்காக எழும். அப்படியே சொல்லியிருக்காரு சேக்கிழார் அப்பர் சுவாமிகளுக்கு. இத அப்படியே சொல்லியிருக்கார். கையும் தலைமிசை புனை அஞ்சலியன கண்ணும் பொழிமழை ஒழியாதே. கையும் தலைமிசை புனை அஞ்சலியன கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகையன கரணங்களும் உடனுருகும் பரிவின. இது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது அப்பர் சுவாமிகளுக்கு ஏற்பட்ட மெய்ப்பாடுகள். இதை சேக்கிழார் சொல்றார். கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தரைமிசை விழும் முன்பு எழுதரும். விழுமா? ஐயோ சாமியுடைய திருவடியை பார்த்துட்டோம், குஞ்சது பார்த்துட்டோம், நான் சரண் என்று சொல்லிவிட வேண்டும் என்று அப்படி விழுவாராம். விழுந்து ஐயோ தரிசனம் போயிடுச்சே, பார்க்கலையே சாமி என்னோ அப்படின்ட்டு விழறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பாராம். விழு முன்பு எழுதரும், விழறதும் எழறதுமா இருப்பாராம் சாமி அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். மெய்யும் தரைமிசை விழும் முன்பெழு தரும். விழு முன்பு எழுதரும். மின்தாள் சடையோடும் நின்றாடும் ஐயன் திருநடம் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகும் அளவின்றால். அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால். இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மெய்ப்பாடு உருவ நிலையில நடராஜ பெருமானை தரிசனம் செய்கிற பொழுது அந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதத்திலே வைத்த பேரன்பு. சுவாமி அது உம்மை ஆட்கொள்வோம் என்கிற உத்தரவாதத்தை தருகின்ற குறியீடாக அதனை காண்பார்கள். வந்துவிட்டார், நம்மை காப்பதற்காக வந்து விட்டார் இல்லையா? இப்ப நமக்கு நிர்கதியாக இருக்கிற பொழுது ஒரு காக்க வந்து விட்டாருங்கிற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். நான் யுஎஸ்க்கு போயிருக்கிறேன். போகிற பொழுது சிகாகோவில் இறங்கி சிகாகோவிலிருந்து கிளீவ்லேண்ட் போகணும். சிகாகோவுக்கு போய் அங்கே சேருகிற பொழுது இரவு நேரம் ஆயிடுச்சு. சிகாகோவுக்கு இரவு நேரம். அதனுடைய கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு அப்போ இருந்த சட்டப்படி அதை செக்இன் பண்ண வேண்டாம், அப்படியே போயிடும். அது அந்த ஃப்ளைட்டுக்கு போயிடும். அது லோக்கல் ஃப்ளைட்டு தான், டொமஸ்டிக்கு அப்படி இருந்தது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிகாகோவில் போய் இறங்குற நேரத்தில் சிகாகோவில் ஹெவி ரெயின், அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட்டும் லோக்கல் ஃப்ளைட் எதுவுமே டேக் ஆஃப் ஆகாமல் அது எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் பண்ண. குறிப்பாக கிளீவ்லேண்டுக்கு போகிற ஃப்ளைட்டு கேன்சல். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த லக்கேஜஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப வச்சுக்கணும். அடுத்த ஃப்ளைட்டு எப்போன்னு சொல்லும்போது செக்இன் பண்ணணுங்கிறோம். அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வெளியில் திரும்ப செக்இன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். அது திரும்ப செக்இன் பண்ணுறதுக்கு இதோட பெரிய அடுத்த ஃப்ளைட்டு திரும்ப மறுநாள் காலையில் 7:30க்குட்டான். நைட்டு ஃபுல்லாக எங்கே இருக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை. ஒன்று, இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் வேறு போகணும். அது தனியாக வேறு இருக்குங்க. முன்னா அது ஈஸியாக இறங்கணுன்னே லக்கேஜை பற்றி கவலைப்படாமல் கரெக்டாக காட்டுவோம், போயிடலாம். அந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டர் கன்ஃபியூஷன். சரி,
நம்ம இப்போ வெயிட் பண்ணி நாளை காலையில் போகலான்னா இந்த இப்போ கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஃபெட்டிக்கு உடம்பில் அவ்வளோ டயர்ட்னஸ், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே இடத்துல சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் சரியாக நமக்கு தகுந்த மாதிரிலாம் ஏர்போர்ட்டில் இல்லை. அது ரெண்டாவது, கையில் காசு வந்து டாலராக இல்லை. அதை விட பெரிய சிக்கல். என்ன பண்ணுறதுன்னு யோசனை. ஏன்னா இப்படி ஒரு எதிர்பார்க்கல. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப வீட்டில் என்னுடைய வீட்டும் கூட வந்திருந்தாங்க. அவங்க நான் எங்கேயா படுத்துக்கணுங்கிறாங்க. என்னால் முடியல. சரி, நான் அவங்கள சமாதானம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இது நம்ம பார்ப்போன்ட்டு நானும் உட்காந்துட்டு என்ன செய்யறதுன்னே தெரில. சரி, யாரையாவது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலான்னா நோ தொலைபேசி. ஏன் தொலைபேசி இல்லை அப்படின்னு கேட்டால், அது அங்கே போனால் அந்த சிம்மு இங்கே இருக்கிற சிம்மு ஃபோனு எல்லாம் ஒன்றுமே அதில் வெட்டின்னு ஆகலை, எதுவுமே இன்டர்நேஷ்னல் கால் எடுக்கலை, வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணல, ஒரு சமாச்சாரமும் இல்லை, அது ஃபோனும் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒரே இது. ராத்திரி 9:45 ஆச்சு. டக்குன்னு என்ன சொன்னால், நாளை காலையில் ஃப்ளைட்டு 7:30 மணிக்கு செக்இன் பண்ணுன்ட்டான். உடனே கொண்டாந்து எல்லாத்தையும் செக்இன் பண்ணி திரும்பவும் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தால் இன்னும் டயர்ட் ஆகிடுச்சு. என்ன செய்கிறது? இவன் ராத்திரி ஃபுல்லாக இங்கே இருக்கிறதா, இல்லை அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போகிறதா? டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறது? அவன் பஸ் வச்சுருக்கானா இல்லை எப்படி போகிறது? இதை கண்டுபிடிச்சி போகிறதா? உடம்பு டயர்டாக இருக்குது. எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் இருந்தால் அவர்கிட்ட ஃபோனை வாங்கி இது முழுக்க கோஆர்டினேட் பண்ணுறது. மில்வாக்கியில் நம்ம வெங்கட்டுன்னு ஒருத்தர், அவர் தான் இது எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுவார். ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். அவர் எல்லாமே சரியாக பண்ணித்தாரு. இந்த இடத்துல இப்படி ஆகணும்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யலான்னு கேட்கலாம். அப்படி ஏதாவது பண்ணான்னா அவருக்கு நம்பர் இருக்க தவிர அவருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ற ஃபோன். சரி, யாராவது ஃபோன் கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தோம். எல்லாம் ஒரு முகமும் தெரியல, எல்லாரும் வெளிநாட்டவங்களா. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் போனார். அப்படியே போயிட்டே இருந்தார். எனக்கு பார்க்கும்போது அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு தமிழ் ஃபேஸாகவும் இருந்தது. உடனே சொன்னேன், அவரை நான் பிடிச்சி அவர்கிட்ட ஃபோன் கேட்குறேன். அந்த ஃபோனை எடுத்து அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு. தெரியுது நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்கார். ஃபோன் கேட்டு பண்ணலாம், என்ன செய்யறதுன்ட்டு நீ உட்காருன்ட்டு அவரை போய் வேகமாக போனால் அவர் கூட்டத்துக்கு நடுவில் போகிறார். இப்படியே பார்த்துட்டு போகிறார். நான் வேகமாக போய் அவரை கப்புன்னு பிடிச்சேன். அவர் திரும்பி பார்த்தாரு. ஐயா அப்படின்னேன். அவர் திரும்பி பார்த்தார். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சரி, தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. ஐயா கொஞ்சம் ஃபோன் ஒன்று வேணும். ஃபோனு தானே தரேன், என்ன பண்ணணும், எங்கே பேசணும் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், வெங்கட்டு பேசணும். வெங்கட் நம்ம ஒருத்தர் இருக்கார் மில்வாக்கியில், அவரை கோஆர்டினேட் பண்ணி தான் வந்திருக்கிறேன், அவர் பேசணும். அவர் அனுப்பிச்சுதாங்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் அனுப்பிச்சுதான் நான் வந்திருக்கிறேன், உங்களை தான் தேடிட்டு இருக்கிறேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் அந்த ட்ராக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். என் ஃப்ளைட்டு எங்கே வருது, என்ன கனெக்ட் பிடிச்சிட்டேனா அப்படிங்கிறதெல்லாம் ஷூடாக பார்த்துட்ருக்காரு. அதில் இந்த ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சுன்னு உடனே பாருங்கள், அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே லோக்கலில் இருக்கிற ஒருத்தர், சிகாகோவில் இருக்கிற ஒரு நண்பரை பிடிச்சி, ஐயா அங்கே வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா டிஸ்டர்ப்ட் ஆகிடும், அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது இருப்பாங்க, எப்படியாவது ஏர்போர்ட்டில் போய் அவரை கண்டுபிடிச்சி நீ வேணுங்கிறது செய்யின்ட்டார். அதனால வந்திருக்கிறார். இப்போ அவரை பார்த்து என்னை கூட்டிகிட்டு போக வந்து அவரை பார்த்தவொடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படித்தான் நடராஜருடைய தூக்கிய திருவடியை பார்த்தவொடனே அடியார்களுக்கு இருக்கும். திக்கி திகைச்சு போய் இருக்கிற இந்த உலகத்தில் பல்வேறு விதமான அந்த செயல்பாட்டுகளில் மாட்டிக்கொண்டு சிக்கிற அவர்களுக்கு நடராஜருடைய திருவடியை பார்த்தவொடனே கூட்டிகிட்டு போக ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு அவர்களுக்கு தோணுமா? இவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க ஒருவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு பெருகும் அந்த திருவடியை பார்த்தார் அப்படிங்கிறாரு. யாருக்கு? மெய்யன்பு வைத்தார்க்குன்னார். இது எப்படி வருடம் அடுத்த பாட்டில் விவரிக்கிறார். இந்த அடுத்த பாட்டில் இது எப்படி இந்த அன்பு வருங்கிறதுக்கான இந்த தொடர்ச்சியை அதில் சொல்றார்.
செம்மை சிறந்த. அப்புறம் அவரு அந்த கதையை முடிக்கணும்ல, அவரு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். நாளை காலையில் ஃப்ளைட் இருக்குது, நான் கொண்டு வந்து ஏற்றி விட்றவங்கள, செக்கின்லாம் பண்ணியாச்சுல, வாங்க போகலாம் நம்மன்னு சொல்லிட்டு அவர் தன் கார்லேயே கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் தங்க வச்சு, அவர் நல்லா அன்றைக்கி ராத்திரி நல்ல அருமையான உணவு கொடுத்து, நல்லா தங்குறதுக்கு இடம் கொடுத்து, காலையில் என்ன விடிய காத்தால் எழுப்பி விட்டு, காலையில் டிஃபனும் கொடுத்து, காரில் ஏற்றிட்டு திரும்ப சிக்காகோ ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து கிளீவ்லாண்டுக்கு ஏற்றி விட்டு நான் கிளீவ்லாண்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, சாமி நமக்கு எல்லாத்தையும் துணை செய்கிறார். நம்ம நிர்கதின்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் தானே நமக்கு அப்படின்னு நினைக்கிற பொழுது அவர் நமக்கு பல்வேறு விதத்தில் அது இல்லை. மறுநாள் காலையில் எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறாங்கன்னா எப்படியோ பிடிக்க போகிறாங்கல்ல. ஆனால் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக படுற கஷ்டம் அதை யோசனை முடியும். அது அந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தை தவிர்ப்பார். அதுதான் சொல்ல வருகிறேன். அப்போ இது போலவே தான் அந்த அந்த தூக்கிய திருவடியை பார்க்கிற பொழுது அடியார்களுக்கு மெய் விம்மும் வெறுவும் விழும் எழும் சோறும் விழுந்து அப்படி விழுகிற பொழுது, பெருமானே என்னுடைய பிழைகளையெல்லாம் பொறுத்து விட்டுட்டு போயிடாது சாமி, பிழைகளையெல்லாம் பொறுத்து என்னை கூட்டிகிட்டு போயிடணும் என்று விழும். பிறகு அந்த தரிசனத்தை பார்க்க எழும். பிறகு சோறும், தளர்ச்சி அடையும். இவ்வளவு தகுதி இல்லாதவங்க இருக்கிறோமே நம்ம, அவர் அழைச்சிட்டு போவாரோ என்னவோன்னு சோறும். தம்மையும் தாம் அறியார்கள், தம்மையே மறந்த நிலையில் இருப்பார்கள். தம்மை அவர்கள் அறிய மாட்டார்கள். தம்மையும் மறந்த நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய சதுர்கெடும்னார், தன்முனைப்பு கெட்டுப்போகும். அவர்களுக்கு இந்த மாதிரியான தனக்கு ஒரு உணர்வு இருக்கிறதேங்கிறது கூட தெரியாது. அவர்களுக்கு இந்த உணர்வு வர்றது தான் கடினம். இந்த உணர்வு வந்ததை ஒரு சிறப்பாக கருதாமல் அதிலே ஒன்றி போய் நிற்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த உருவ நிலையில திருக்கூத்து புரிகின்ற நடராசருடைய அந்த தூக்கிய திருவடி இருக்கிறதே, அது அதில் அன்பு வைக்கின்ற அடியார்களுக்கு அந்த பொற்பதி கூத்து என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் 5 அம்பலங்களிலே ஆடுகின்றாரே, தில்லை, அது ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் ஆடுகின்ற அந்த கூத்திலே அந்த திருவடிக்கு அல்லவா எல்லா பெருமையும் இருக்கிறது. எனவே அந்த அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கட்கே தம்மையும் தாம் அறியார்கள். தன்முனைப்புங்கிறத முழுமையாக அவர்களுக்கு நீங்கிவிடும். அதனால் அவர்களுக்கு பெருமை, சதுர்னா அந்த பெருமை இல்லையா, அந்த சதுர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையே அவர்களுக்கு இல்லாமல் போகும். ஏன் அப்படின்னா, தம்மை தாம் அறியார்கள். தம்மை தாம் அறிகின்ற பொழுது வருவது தான் தம்பெருமை தான் அறியது. தம்பெருமை தானறியா தன்மையர் என்பது தம்மை தாம் அறியார்கள் என்பது. அந்த தம்மை தாம் அறியாத தன்மை அதிலே தான் சதுர்கெடும் என்று அந்த பாடலில் சொல்லி அதை தொடர்கிறார். இந்த மெய்ப்பாடுகள் இது தொடர்கிறது. இப்ப எப்படி இந்த அன்பு அந்த மலர்பாதத்திற்கு வருகிறது என்று சொன்னால், அந்த குத்தப்பெருமானுடைய அந்த திருக்கூத்து உருவம், அந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை அதை பார்த்து 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 அன்பு செலுத்தி அதை தரிசித்து அந்த தரிசனத்தின் காரணமாக பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸு குறைந்து கொண்டே வந்து திருவடியில் நிற்குமா, அதை சொல்லுகிறார். அதாவது முழுமையாக திருவாசி உட்பட, வீசுகின்ற சடாமுடி உட்பட, அவர் திரு ஆபரணமாக விளங்கக்கூடிய நாகம் உட்பட, கையிலே விளங்கக்கூடிய அந்த உடுக்கை உட்பட, அந்த நெருப்பு உட்பட, அவருடைய திருமுகம், அவருடைய அந்த அத்தனை விதமான அந்த சாங்கோ பாங்கம் உபாங்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான நிலைகளையும் அதை பார்த்து கொண்டு ஒன்றாக ரசித்து கொண்டு எல்லாவற்றையும் அப்படி பார்த்து 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 அன்பு செலுத்தி கடைசியில் அது எல்லாமாக வந்து அந்த தூக்கிய திருவடியாக குவிந்துவிடும். அப்படி தூக்கிய திருவடியாக வந்து அது நிற்கும், அங்கதான் நிற்கும் அதுங்கிறார். அதுதான் அருள் ஆனந்தம். அந்த அருளையும் ஆனந்தத்தையும் பெறுவதற்கு மாயை தனி உதறி, நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த உடுக்கையில் மாயை தனி உதறி
வல்வினையை சுட்டு அது நெருப்புனார். மாயை தனி உதறி காலால ஆணவ மலத்தை அமுக்கி சாய அமுக்கி இதெல்லாமே நிகழ்கிறதா அப்படி பார்த்து கொண்டே வந்து கவனம் முழுக்க அந்த திருவடி. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், முன்ன நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த விருந்தினர்கள்லாம் வந்தாங்கன்னா குழந்தைங்களாம் என்ன பண்ணும், கையைத்தான் பார்க்கும், என்ன கொண்டு வந்துருக்குறாங்க. கெஸ்ட்டு வரவங்க ஏதாவது கொண்டு வந்து சாக்லேட்டு, அதாவது பிஸ்கட்டு, இல்லை ஏதாவது கொண்டு வருவாங்க இல்லையா, அதனால் அப்படி நைஸாக கையை தான் பார்க்கும். அது நம்ம வெறுங்க வீசிட்டு போனால் எம்டி அங்கிள்னு பேர் வச்சிரும் அது இல்லையா. அது மாதிரி இந்த கையவே அது மாதிரி நாம் அந்த தூக்கிய திருவடியவே பார்க்கணும். அதனால தான் அந்த தூக்கிய திருவடியில் அந்த ஒரு சிறிய அந்த மலர் வளையத்தை, மலர் அழகை வைத்து அதை எடுத்து சிரசு மேலே சூட்டி கொள்வார்கள். இன்றைக்கும் சிதம்பரத்தில் இல்லையா அந்த குஞ்சித பாதம் என்றே அதை அழைப்பார்கள். அந்த திருவடியில் சூட்டிய அந்த மாலை, அழகிய சிறிய மாலை, அது காலுக்குன்னே தனியாக இருக்கக்கூடிய மாலை, அதை எடுத்து சிரசில் வச்சு அதுதான் இங்கே வச்சு ஆனந்தத்தை வழங்குகிறது. இது ஆணவ மலத்தை அமுக்கி இந்த திருவடியில் இப்படி காலை வச்சு இங்கே ஆனந்தத்தை, அருளானந்தத்தை வழங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன இதுதான் நமக்கு. அப்போ அது எப்போ வந்து அந்த திருவடி மேலே அன்பு வகும். இப்போ அம்மலர் பாதத்துக்கு அன்பு வைத்தாருக்கேனார். அம்மலர் பொற்பாதத்துக்கு அன்பு வைத்தாருக்கேன்னு சொல்கிறது. அந்த அன்பு எப்போ அதில் எப்படி இருக்கும்னா, அந்த மொத்த திருமேனியையும் கண்டு 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 அதை சொல்லுகிறார். உளத்து ஆனந்த நாட்டம் உருக்குரு நாடகம் காணவே. இந்த கடைசியில் அதை எழுதிருப்பார், அதைத்தான் எடுத்து நம்ம முதல்ல வச்சுக்கணும். உளத்து ஆனந்த நாட்டம் முறுக்குரு நாடகம் காணவே. ஆனந்த நாட்டம், ஆனந்த நாட்டத்தையே முருகி வளரச் செய்வதான் எதே இந்த நடனம். இந்த நடன காட்சி இருக்க, இது நமக்கு ஆனந்த முறுக்கை ஏற்படுத்தும். இந்த ஆனந்த நாட்டம் ஒரு சிவானந்தத்தையே நாடி நிற்கக்கூடிய நம்முடைய நோக்கத்தை செம்மைப்படுத்தும். நமக்கு இறைவன்கிட்ட போகிற பொழுது நாம் வேற எதையும் வேண்டாது, நமக்கு அந்த சிவானந்தத்தையே விளைகின்ற அந்த உள்ளமானது பண்பாடு உற்று அதில் சிறப்படையணும். அதுக்கு அதுதான் நமக்கு முக்கியம். அதனால இந்த மொத்த திருக்கூத்து திருமேனியினுடைய ஒரு சிறப்பே என்னன்னா, நம்முடைய மற்ற பற்றுகள் ஆசைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு சிவானந்தம் பெறுவதற்குரிய நம்முடைய அந்த பற்றை, ஆசையை, அந்த எதிர்பார்ப்பை வளரச் செய்யும்னர். இப்போ நடராஜர திருக்கூத்தை நாம் தரிசிப்பதினாலே வருகின்ற ஒரு முதல் நிலை பயன் என்னன்னு சொல்லுகிறாருன்னா, நாம் சிவானந்தம் பெறுவதற்குரிய பற்று நமக்கு வளரும், அது முருகி வளரும்னர். அதனால தான் உளத்து ஆனந்த நாட்டம், உளத்து ஆனந்த நாட்டம், வேற எந்த நாட்டமும் இல்லை. ஆனந்த நாட்டம் முறுக்குரு, அதனை முறுக்கிவிடும், அதனை பெருக்கிவிடும், அதனை சிறப்படைய செய்யும். எது? நாடகம் காணவே. என்ன நாடகம் காணவே என்று சொன்னால், இந்த திருக்கூத்தை காணவே. அந்த திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுடைய அந்த திரு வடிவத்தை, அந்த கூத்தை அப்படி காணுகிற பொழுதே இந்த சிவானந்த நாட்டம் பெருகி கொண்டே வரும். எனவே உள்ளத்தில, எனவே நம்முடைய இந்த சிவானந்தத்தின் மேலே நமக்கு விளைகின்ற அந்த நாட்டம் உருக்குறு நாடகம் காணவே சிந்தை தேட்டரும். அதை பார்த்து கொண்டே இருந்தால் சிந்தை தேட்டரும். தேட்டு என்று சொன்னால் தேடுதல். சித்தம் என்ன செய்யுமா? தேடுவதை நிறுத்திடுமா. எல்லாம் கண்டது கிடையாதுமா, தேடிட்டு இருந்ததெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். சிந்தை தேட்டரும், அந்த தேட்டரும் சிந்தைங்கிறத சிந்தை தேட்டருன்னு மாற்றிக்கணும். உளத்து ஆனந்த நாட்டம் உருக்குரு நாடகம் காணவே சிந்தை தேட்டரும்.
சிந்தை தேட்டு அரும் என்று சொல்லுகிற பொழுது சிந்தையானது, சித்தமானது எதையோ பார்த்து தேடி அலைந்து கொண்டு இருந்த அது இட் வில் கம் டு எ ஸ்டாப்பு, நின்றுடும், தேடாது. சிந்தை தேட்டரும் கால் புந்தியாகி திகைப்பெரும் பிண்டத்துள் வாட்டரும் கடைசியில் சேர்த்துக்கணும். கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும், பொறிகளின் வழியாக சென்று புலன்களை பற்ற, அந்த புலன்களை பற்றி கொண்டு வான்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனசு. என்ன காட்சியை பிடிச்சியா, ஒவ்வொன்றையா கேட்டுக்கிட்டே இருக்கும் மனசு. என்ன நீ ரொம்ப நாள் சும்மா இருக்க போல இருக்கு, என்ன ஒன்றும் தேடுதல், உனக்கு வேட்டையை கிடைக்கலையா, நல்ல காட்சி கிடைக்கலையா உனக்கு, நீ என்ன சும்மாவே இருக்கிற, உனக்கு நல்ல இசை நல்ல சத்தங்கள் இது கிடைக்கலையா, நாக்கு என்ன நீ சும்மாவே இருக்கிற, நல்ல சாப்பாடு ஒன்றும் கிடைக்கலையா உனக்கு, சுவையாக சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தேடாமல் இருக்கிற நீ என்று மனம் அதனை விரட்டி கொண்டே இருக்கும். இந்த அந்த கரணங்கள் என்ன பண்ணும், பொறிகளை விரட்டி கொண்டே இருந்து பொறிகள் சென்று புலன்களை பற்றி கொண்டே இருக்கும். கொஞ்ச நாடி உட்கார விட மாட்டேங்கிறான் ஐயா அப்படின்னு பொறிகள் சலித்து கொள்ளும். கொஞ்ச நாடி உட்கார விட மாட்டேங்க, என்ன போகலையா, நல்ல கவனமாக கேட்கணும். பொறிகள் சென்று பற்றுவது அதனுடைய விருப்பத்தில் அல்ல, மனம் முதலிய அந்த கருவிகளின் விருப்பத்தினாலே தான். அது விரும்பினாதான் போய் பற்றும், இல்லைன்னா அது போக அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். இது விரட்டிக்கிட்டே இருக்கும். அதனால கால் புந்தியா இதை இவ்வாறு இந்த மனம் முழுக்க விரட்டுவது, மனத்தை இயக்குவது என்ன, கால் உயிர்ப்பு, அந்த காற்று, இந்த உயிர்ப்பு சக்தி உள்ளியும் கிளியுமா போயிட்டு வருது பாருங்க, அதுதான் இந்த மனம் முதலிய கருவிகளை எல்லாம் இயக்கும். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு எப்படி இந்த மனம் முதலிய கருவிகள் எல்லாம் காலோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு. இதனால தானே பிராணாயாமம் பண்ணுறோம், மனதை நிறுத்துவதற்கு. அது மூச்சு காத்துங்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதெல்லாம் தான் கால்னாலே காற்று உயிர்ப்பு சக்தி. இந்த உயிர்ப்பினாலே இயங்கக்கூடிய அந்த கரணங்கள், இந்த அந்த கரணங்களினாலே விரட்டப்படுகின்ற பொறிகள், இந்த பொறிகள் விரட்டப்பட்டு சென்று பற்றுகிற புலன்கள், இந்த ஓட்டம் நிற்கும்னார். ஓட்டு அரும் ஏன் அப்படின்னு கேட்டால், இதுங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இப்போ தயாராக இல்லை ஆன்மா. கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும், நம்ம சுந்தரமூர்த்தி சாமியுடைய அதில் தில்லைக்கு போகும்போது அவருக்கு என்ன அனுபவம் சொல்கிறாரு, அதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே சாமி இதிலிருந்து எடுத்து அழகாக தொடுத்த மாதிரி இருக்கும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக. அதான் சிந்தை தேட்டரும்னாரு. இப்போ மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் மனம் புந்தியாகின, புந்தினா புத்தி தத்துவம். என்ன ஃபைனலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது புலன்கள் பற்றி பொறிகள் போய் சென்று புலன்களை பற்றி மனதிட்ட கொடுத்தவுடனே அது ப்ராசஸ் பண்ணி புத்தியில் கொண்டு போட்டு, புத்தி அந்த காட்சிகளை தன்னுடைய வினைக்கு தக்கவாறு அதனை எடுத்துக்கொண்டு குணக்கலவையில் சேர்ந்து அனுபவத்தை பெறும். இதான ப்ராசஸ்ஸு. புத்தி போய் புத்தியில் சேர்ந்தா தான் அதை என்னவாறு பார்க்கிறதுங்கிறது புத்தியில் இருக்க வினைகளுக்கு தக்கவாறு. அப்போ வினைகளுக்கு தக்கவாறு அதை பார்க்கும்போது தீவினையினால் அதை பார்க்குது. பார்த்தவுடனே கோபங்கிற குணம் வந்துடுது, ராட்சசம். சித்தமும் அப்படி சேர்ந்து தான் அனுபவங்கள் உயிருக்கு வருகிறது. எப்படி கனெக்டிவிட்டி பார்த்துங்க, புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் ஆப்சன்ட், எல்லாம் லீவில் போயிடுச்சு. சித்தம் அங்கே போய் உட்காந்துடுச்சு. குணமொரு 3 திருந்து சாத்து வீகமேயாக 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக. சிந்தை தேட்டரும்
எவ்வளோ அழகாக அந்த அனுபவத்தை சேக்கிழார் சொல்லியிருக்கார். நம்ம சாமி இங்கே சொன்னது. சிந்தை தெட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும். அதனால என்ன வருமா? ஆசை அரும். அதனால எழுகின்ற ஆசைகள், பிரபஞ்சத்தை பற்றி இருக்கக்கூடிய ஆசைகள் முழுமையும் அற்றுப்போகும். ஆசை அரும் ஓட்டரும் ஆசை அரும். அது ரொம்ப அந்த இது அது எத்தனையும் எதனால நிகழ்கிறது? நாடகம் காணவே. உளத்து ஆனந்த, உளத்துனாரு கண்ணில் இல்லை, வெறுமன உளத்து ஆனந்த நாட்டம் முறுக்குறு நாடகம் காணவே சிந்தை தேட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும் ஆசை அரும். ஆசை அரும். திகைப்பு அரும். எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிர்பார்க்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இது இயல்பு தானே. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ நல்ல நிச்சயமா இருக்கலாம், அது நடக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அது நம்ம பழகி போச்சே. அதை பற்றி அதனால என்ன இப்போ நடக்கலைன்னா அடுத்தது நடக்க போகுது, அடுத்தது நடக்க போகிறது இல்லை, அது நல்லா தெரியும். ஆனாலும் எப்படி கன்சோல் பண்ணிக்காது, இது எதிர்பார்த்த மாதிரியே நடக்கிறது இல்லை. நடக்காததுனால திகைப்பு வரும். அந்த மாதிரிய திகைப்புகள்லாம் எதுவும் வராதான். திகைப்பு அரும். பிண்டத்துள் வாட்டரும். பிண்டங்கிறது உடம்பு. இந்த உடம்பினுடைய வாட்டம் நீங்கும். இதெல்லாம் அந்த நடராஜர் திருக்கூத்தினுடைய திருக்கோலம் காணுகிற பொழுது அன்பின் பெருக்கத்தினாலே இது அத்தனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம பெரியவங்கள்லாம் அந்த திருக்கூத்தை பார்த்து நம்ம இப்போ கண்டபத்து எல்லாமே நம்ம மணிவாசக பெருமான் தில்லையில் போய் அவர் அந்த பெருமானை தரிசித்து பெற்ற அனுபவங்கள், சுந்தரர் பெற்ற அனுபவங்கள், ஞானசம்பந்தர் பெற்ற அனுபவங்கள், அப்பர் சுவாமி பெற்ற அனுபவம் எல்லாம் இந்த திருவுருவத்தை பார்த்து பெற்ற அனுபவங்களாகவே சொல்லப்பெறுகின்றன. அது அவங்களுக்கு மட்டுமா இல்லை, யாராக இருந்தாலும் சரி, யாருக்குமே அது பொது. ஏன்னு கேட்டால் அதை முன்பு சொன்ன பிறகு செம்மை சிறந்த திரு அம்பலத்து, செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள் சிந்தை தேட்டரும். அதனாலே நாம் இப்போ திருக்கூத்தை பார்க்கிற நம்முடைய பார்வை இப்போ வேறுபடுகிறது. நாம் அதை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற அன்பை வளர்க்கின்ற அந்த நிலையாக அவர் நம்மை காப்பதற்கும் நம்மை இந்த பிரபஞ்ச சேற்றிலிருந்து விடுவிப்பதற்கும் வந்தவர் என்று, பிறப்பினுடைய சூழலில் இருந்து அல்லது பிறப்பு சுழியிலிருந்து விடுவிக்க வந்தவர் என்கிற அந்த அன்பு நிலையிலே அவரை காண வேண்டும். உளத்து ஆனந்த நாட்டம் முறுக்குறு நாடகம் காணவே சிந்தை தேட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும் ஆசையரும் திகைப்பரும் பிண்டத்துள் வாட்டரும் நாடகம் காணவே. அந்த திருக்கூத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து கொண்டே இருக்கணும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள, கண்களே கொள்ளன்னாரு. அப்போ அதுதான் நாடகம் காணவே என்னாரு. நாடகம் காணவே என்று சொல்லுகிற பொழுது கண்களினாலே அதனை கண்டு 5 பேர் அறிவும் வெளியிலே சென்று பற்றாமல் அதைத்தான் சிந்தை தேட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும். அதுதான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. எப்படி விரிச்சு தேவிச்சேக்கிறார் அந்த பாட்டுக்கு உரை எழுதியிருக்கார். இந்த திருப்புலர் பாட்டுக்கு இந்த உரை எழுதியிருக்கார். இப்படி ஒரு உரை என்ன அழகு பாருங்க. 5 பேரறிவும் கண்களே கொள்ள, 5 பேர் அறிவும்
பேர் என்பதை பெயர்தல் என்று சொல்லி பெயர்ந்து பெயர்ந்து போகிற அறிவு இப்பொழுது நின்று போயிடுச்சு. அளப்பரும் கரணங்கள் நான்கும், கரணங்கள்னு இருக்கணும் அது. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சித்தம், சித்தம் மட்டும்தான் முக்கியம். ஆகையினாலே இது எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னாரு, நாடகம் காணவே. குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்தி வீகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில், எல்லையில்லாத தனி பெரும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார், மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். என்ன ஒரு அற்புதமான பாட்டு இது, என்ன அற்புதமான அந்த அனுபவம். இந்த அனுபவத்தை தான் குமரகுருபர்கிட்ட கேட்டார் தர்மயாதின்னு. அவர்கிட்ட இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டார் இல்லையா. நம்ம தெரியும் இல்லையா, குருநாதரை தேடி போ. அப்புறம் அவர் தான் காசிக்கு அனுப்பிச்சாரு. தேடி போகும்போது பெரிய புராணத்தில் வருகிற இந்த பாட்டுக்கு அனுபவ பொருள் சொல்லுங்க, பொருள் சொல்லுங்கன்னு அவர் ஏதோ சொல்ல, அனுபவ பொருள் சொல்லுங்கன்னு. அனுபவ பொருள் திருமந்திரத்தில் இதான் அனுபவ பொருள். இந்த அனுபவ பொருளை சொல்லுக அப்படின்னு கேட்ட பொழுது அனுபவம் என்ன, அது அந்த உளத்து ஆனந்த நாட்டம் முறுக்குறு நாடகம் காணவே சிந்தை தேட்டரும். இதுதான் அந்த விளக்கம், அனுபவம். இதுதான் அனுபவம். இந்த அனுபவத்தை தெய்வச்சேக்கிழார் விதித்திருந்தார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த இரு பாடல்களை காணும். நாளைய தினம் கமலவன சத்சங்கத்தில் நேராகவே வருகிறேன். அங்கே சொற்பொழிவு நிகழ்கிறது. அன்பர்கள் மாலையா ஒரு 5:45 தொடங்கி 8:15 வரைக்கும் நாளைக்கு நிறைவு செய்கிறோம் இந்த பொற்பதி கூத்து. அங்கேயே லைவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமலவன சத்சங்கத்தில். நேராக வர முடிஞ்சவங்க நேராகவும் வாங்க, லைவில் பார்க்கணுங்கண்ணா. வெளியூரில் இருக்கவங்களாம் லைவில் பாருங்க. நேராக வர முடிஞ்சவங்க உள்ளூரில் நேராக வந்தீங்கன்னா திருக்கூத்தை பார்க்கலாம். கூத்து பண்ண போகிறது, அங்கே கூத்தை பற்றி பேச போகிற திருக்கூத்து என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து அதனை இருந்த இடத்திலிருந்தே அதனை ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் சேர்த்து விடணும். அப்போ தான் இந்த பத்திரிக்கை, இந்த கொரோனா காலத்தினால நம்ம எங்கேயும் நேரில் போக முடியல, யார்ட்டையும் கேட்க முடியல. இந்த இதில் ஆன்லைனில் தான் கேட்டுட்ருக்கேன். நிறைய பேர் இதுக்கு கட்டுரைகளுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணு. நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும். சைவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம ஆதரவே போதும். வேறு யாரும் வேறு யாரும் படிக்க போகிறாத. சைவர்கள் பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய செய்திகள் சொல்கிறேன், நிறைய எழுதுகிறேன் அதில். அதனால் நீங்கள் அவசியம், அதில் பல மெட்டீரியல் இருக்குது. ஏதோ ஆன்மீக புத்தகம் வெறும் சாமியை பற்றியே எழுதியிருப்பாங்க போல. சாமி பற்றி தான் எழுத முடியும், வேறு இடத்த எழுதுறது சாமி புத்தகத்தில் அதை பற்றி தான் எழுத முடியும். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுவோம். நிறைய உள்ள விஷயங்கள் நம்ம சைவத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் வாங்கி பாருங்கள், மற்றவர்களையும் அதை ஆற்றுப்படுத்துங்கள். ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம் நீங்கள்னா மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை நேரிலே சந்திப்போம் கமலவன சத்சங்கத்தில் என்று சொல்லி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.